நீங்கள் இந்த டிசம்பர் 5லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகராரு டிசம்பர் 5ஆம் தேதி. அந்த 5ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரனுடைய செயல்பாடுகள் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய தவறான முடிவுகளால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேலே இடமாற்றம் நீங்கள் போனீங்கன்னா டிசம்பர் 20க்கு மேலே உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மீண்டும் ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 24 டேஸ் வந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கும். என்ன சார் நற்பலன்கள்னு சொல்றீங்க, உங்க வாயிலிருந்து நல்லதே வராதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து வாழ்க்கையில வரக்கூடிய சுக அனுபவங்களை தரக்கூடிய பயிற்சி. உங்க வாழ்க்கையில வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் அமையணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்கள்லேருந்து யாராவது ஒரு ஜோடியை வச்சுக்கிறாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமையணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வராங்க, சார் எங்களுக்கு வந்து திருமணம் மீறிய பந்தம் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை, தப்பான இடத்துல இருந்தால் இந்த திருமணம் மீறிய பந்தம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து சுக்கிரனை வச்சு தான் இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, நகை ஆபரணங்கள். பெண்களுக்கு வந்து நகை தான் அழகு. புன்னகையும் நகை அழகாக இருக்கணும், அதே சமயம் பொன்னகையும் நிறையா இருக்கணும். அப்போ தான் அந்த பெண்ணுடைய அழகு வந்து வெளிப்படும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து அழுதுகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நகை ஆபரணங்கள் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்க்கலாம். நகைகள் நிறையா இருக்கும், ஆனால் அணிஞ்சுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா பயம், எங்கள் கணவர் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருவாரோ, இல்லை வந்து வீட்டில் நாத்தனார் வாங்கிடுவாங்களோ, மைத்துனர் வாங்கிடுவாரோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவி வந்து நிறைய ஆபரண பூஷிதையாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வரும். ஏன்னா மகாலட்சுமி வந்து நிறைய பணம் கொடுக்குறா, அதை அனுபவிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபவிக்க தெரியாத நபரிடம் மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவள் வரமாட்டா. அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரன். அந்த மகாலட்சுமியை சொல்லக்கூடிய நபர் தான் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஒழுங்கா இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிரன் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு கெட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. இந்த சுக்கிரன் மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுறாரு, 25 நாளைக்கு ஒரு தடவை அப்ராக்சிமேட்டா. இந்த சுக்கிர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் 26/11/2025 அன்று சுக்கிரன் துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயுடைய வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு, அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்கே இருக்காங்க. இந்த 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குருவின் பார்வையும் இருக்கு. கடகராசிலிருந்து உச்ச குருவின் பார்வை இருக்கு. இதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பயிற்சியுடைய முக்கியமான அம்சமே. இது எத்தனை நாள் அங்கே இருக்க போறாருன்னா நவம்பர் 26, 2025 முதல் டிசம்பர் 20, 2025 வரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 20 நாள், இந்த பக்கம் ஒரு 4 நாள், நவம்பர் மாதத்தில் ஒரு 4 நாள், 24 டேஸ் வந்து விருச்சிக ராசியில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால பெரிய பெரிய வளர்ச்சியும் சந்தோஷமும் வருமானமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்தால் அந்த இடம், அந்த பாவகம் கெட்டு போகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தால் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இடம். அதே சமயம்
7ஆம் இடத்துக்கு வந்தா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும். நீங்க யார் கூட பழகினாலும் சரி, உங்களை தப்பா புரிஞ்சுண்டு உங்களை பத்தி குற்றம் பேசி சங்கடப்படுத்துவாங்க. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால, இல்ல படாடோப தேவைகளால அல்லது திமிர்த்தனத்தினால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல கெட்ட பேர் ஏற்படும். ஆனா இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த 3 விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த சுக்கிர பெயர்ச்சியில யாருக்கு லாபம்னு கேட்டா, மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு, ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு, கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த கெடுபலனை தரக்கூடிய இடங்களுக்கு போனாலே நல்ல பலனை தரக்கூடிய சுக்கிரன் இந்த மாசம் சுக்கிர பயிற்சி ஏற்படுறாரு. அதனால இந்த 24 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சியானது 12 ராசிக்கும் பெரிய புதிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாருங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இதனால எங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பதட்டம் இருக்கு சார், கோபமா இருக்கு சார், எங்க மேலதிகாரிகள்லாம் என்ன டார்ச்சர் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சுக்கிரன் வரதுனால ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் மேலதிகாரி ஆப்போசிட் ஜெண்டரா இருந்தா, நான் ஒரு ஆண் கும்பராசியில பிறந்திருக்கேன், என்னுடைய மேலதிகாரி பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். நான் ஒரு பெண், என்னுடைய மேலதிகாரி ஆணாக இருந்தால் உங்க பேர்ல ஒரு அன்பும் பாசமும் அனுசரணையான செயல்பாடுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயம். ஆனா இது எப்போ வரைக்கும் அப்படின்னா டிசம்பர் 20 வரைக்கும் தான். டிசம்பர் 20க்கு மேல ஆரோக்கியத்துல பெருசா ஒரு செலவு இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் 28. அதுக்கப்புறமா தான் நீங்க கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமாக இருக்கும். இதுல குரு பார்வையை விட்டு குரு வக்கரகதியில பின்னோக்கி நகராரு டிசம்பர் 5ஆம் தேதி. அந்த 5ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிரனுடைய செயல்பாடுகள் பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் இந்த நெஞ்சு பகுதியில சளி தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சளி தொந்தரவு, நெஞ்சு எரிச்சல். இதுல 7ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அது ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனா மூத்த சகோதரர்கள் வழியில மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஸோ கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த முதல் ஒரு 4-5 நாள் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆனா வேலை செய்யற இடத்துல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல வேலை செய்யற இடத்துல உங்களுடைய தவறான முடிவுகளால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேல இடமாற்றம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை சேர்ந்து வரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் கும்பராசியில பிறந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் டிசம்பர் 20க்கு மேல எடுங்க, இல்லை டிசம்பர் 15க்கு மேல எடுங்க. நான் என்னோட வாழ்க்கை துணையை விட்டுட்டு வெளியில வரேன், நான் ஐ லுக் ஃபார் மை செல்ஃப், எனக்கு இந்த பந்தமே வேண்டாம், அதெல்லாம் இப்போ எடுக்கக்கூடாது. இப்போ எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தப்புன்னு அர்த்தம். நான் யோசிக்கவே மாட்டேன், டைரெக்டாக சொல்லிடுவேன், நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் டிசம்பர் 20க்கு மேலே உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மீண்டும் ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அவருக்கு நஷ்டம் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு, அறிவு சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படாது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்க வார்த்தையால தான் உங்களுக்கு சங்கடமே வரக்கூடிய, உங்க கௌரவமே பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு டிசம்பர் 5க்கு மேல. இது ஒரு 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 டியூரேஷன் பிரித்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த டியூரேஷன் நல்லா இருக்கும், அந்த டியூரேஷன் கெடுதலா இருக்கும். நீங்க இந்த டிசம்பர் 5லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா டிசம்பர் 7ஆம் தேதி நீங்க பேசுறது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. டிசம்பர் 7 to டிசம்பர் 20 யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவிலையும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த சனி சூரியனை பார்க்க போற டிசம்பர் 15லேருந்து 20க்குள்ளர. இந்த டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 20 சுக்கிரன் வர வரைக்கும் உங்களுக்கு சன்னியாசி யோகம். சுக்கிரன் வந்துட்டாருன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிடும். ஏன்னா ராசிநாதனான சனியும்
களத்திராதிபதியான சூரியனும் 11ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறாங்க டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 20க்குள்ளர. அந்த ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா சன்னியாசம் போனாமா, விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 20ஆம் தேதி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விரக்தி மனப்பான்மை, சன்னியாச மனப்பான்மை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சுக்கிர பெயர்ச்சி 2026 உங்களுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கான திறக்கும் நேரமாக, அதாவது திறவுகோலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் அப்படின்னா ஒரு கதவு திறக்கணும். அந்த திறக்கும் கதவாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்க போகிறது. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது என்று ஆசைப்படுபவர்கள் என்னிடம் தொலைபேசி மூலமாகவும் நேரிலோ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 2026 எப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு காத்துருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்தி வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.